இந்த நான்கிறது வந்து அது வந்து இறந்தது அப்படிங்கிறது வந்து புரியுது. இருந்தாலும் அந்த நான் வந்து கொஞ்சம் அழுத்தமா இருக்கு. அத தாண்டி வர்றது கொஞ்சம் கடினமா இருக்குது. அத எப்படி தாண்டி வர்றது? அப்படிங்கிறதான விடை. இந்த நான்கிறது எல்லாமே முடிந்து போன பிறகு நமக்கு தெரியுது ஒரு விஷயம். அத நம்ம பற்றிக்கிறோம். அதுதான் நான். அது எல்லாமே இறந்தது தான். நான்கிறதே இறந்தது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு தெளிவு கிடைச்சது. ஆனாலும் அந்த நான் வந்து நம்மள ரொம்ப சலனப்படுத்துது. ஒரு விஷயங்கள நம்ம தான் பண்றோம் அப்படிங்கிற ஒரு அகங்காரத்த கொண்டு வருது. இதுல இருந்து வெளியில வர்றது எப்படி? அதிஷாயம். ஆழ்ந்த அடிநிலை மனதிட நம்பிக்கையோடு கலியுக தேவசித்த சபையென்னும் இச்சபைதனை நாடி வந்து ஏற்றமுற இகலோக நிலைதனில் தன் இல்லால் மழலையோடு தன் தாயாரோடு பல்வேறு நற்தருணங்களிலே சபை நோக்கி வந்தமர்ந்து திருப்பிரபஞ்ச இறைப்பிரபஞ்ச கோமாதா பூஜை கண்டு அபிடேக நைவேத்திய நிகழ்வுகள் கண்டு தான தர்ம கைங்கரிய அன்னதான நிகழ்வுகளோடு தன்னை ஒன்றிணைத்து ஒன்றாக்கி இகலோக நிலைதனில் எத்தகைய நிலைதனை தன்னுடைய மேம்பட்ட நிலை இருந்த பொழுதும் தன் நிலையை தாழ்த்தி வந்து பிரபஞ்ச மகா சபைதனிலே அகத்தியன் முன்பாக வாழை சித்தன் முன்பாக அமர்ந்திருக்கும் இத்தகைய திருக்கோலமே உம்மிடம் இருக்கின்ற நான் அகன்ற நிலை என்று அகத்தியன் யாம் நல்ல ஆசி வழங்குகின்றோம் உமக்கு. எங்கும் எத்தகைய தருணம் தனிலும் யாம் ஆற்றுகின்ற பணி, யாம் ஆற்றுகின்ற செயல், எம்மால் உருவாக்கப்படுகின்ற செயல், எம்மால் ஆற்றப்படுகின்ற செயல் என்கின்ற எண்ணமில்லாது அத்துணை இயக்கங்களும் தாம் இயங்குகின்ற இயக்கங்கள் எல்லாம் தான் விடுகின்ற மூச்சு காற்று முதல் தன்னுடைய கை கால்கள் ஆடுகின்ற தகைய அசைவுக்குள் இருந்து தன் உடல் சரீரத்திற்குள்ளிருந்து உருவாகின்ற அற்புதமான தகைய பிராண நிலை மேலெழுந்து வருகின்ற பொழுது இயங்குகின்றதே இரத்த நாளங்கள் நாடி நரம்புகள் அத்துணைக்குள்ளும் இருக்கக்கூடிய இயக்கு நிலைகள் அனைத்தும் சிவமே என்றும் இத்துணை இயக்கங்களையும் ஆற்றுகின்றவர் சிவமே என்கின்ற எண்ணத்தோடு நீர் பணியாற்றுகின்ற பொழுது, நீர் நடைபோடுகின்ற பொழுது, உம்மால் ஒரு காரியமும் இல்லை என்று நீர் நினைக்கின்ற பொழுது அது நான் என்ற நிலையில் இருந்து அது வேறுபடுகின்றது என்று அகத்தியன் யாம் உரைக்கின்றோம். அனைத்தும் சிவத்தால் நடைபெறுகின்றன, அனைத்தும் பிரபஞ்ச சக்தியால் நடைபெறுகின்றன, அனைத்தும் பஞ்சபூதங்களால் அது நடைபெறுகின்றன என்கின்ற நிலைக்குள் ஒருவன் சென்று அமர்கின்ற பொழுது தான் எத்தகைய பணிகளை ஆற்றுகின்ற பொழுதும் தான் ஆற்றுகின்றோம் என்று அவன் நினைந்த பொழுதும் இறை சிந்தனை உள்ளிருக்கின்ற பொழுது அவனிடம் இருந்த நான் அகன்று அவனுக்குள் அடியேன் என்கின்ற யாம் என்கின்ற அற்புதமான நிலை புகுத்தப்படுகின்றது என்பதையும் அகத்தியன் யாம் உரைத்து உமக்குள் இருக்கும் நான் என்பதை உணர்கின்ற நிலை இருக்கின்றதே. நான் உணர வேண்டும், நான் என்பதை யாம் தெளிவாக உணர வேண்டும் என்கின்ற நான் என்கின்ற எண்ணம் இருக்கின்றதே. நான் கூட நான் அல்ல அகத்தியன் யாம் உரைக்கின்றோம். தெளிவுற யாம் அடிபணிகின்றோம், யாம் அடியேன் அடிபணிந்து கொண்டிருக்கின்றோம் என்று நினைக்கின்ற ஒருவன் அத்தகைய நிலை வேறு. நான் அடிபணிந்து கொண்டிருக்கின்றேன், நான் இச்சபையில் அடிபணிந்து அத்துணை விஷயங்களையும் ஆற்றிக் கொண்டிருக்கின்றேன் என்று நினைப்பதும் நான் என்கின்ற நிலை என்று உமக்குள் உணர்த்தப்படுகின்றது. அத்தகைய உணர்த்தல் நிலையில இருந்தும் யாம் மேம்படுத்தி அற்புதமாக ஆற்றுகின்ற பணி ஒவ்வொன்றும் சிவம் ஆற்றுகின்ற பணியே. இக்குரல் ஒலிப்பதும் சிவத்தால், இத்தகைய ஒளி பறைசாற்றப்படுவதும் சிவத்தால், பறைசாற்றும் இத்தகைய ஒளிதனை கேட்டு வந்து அமர்ந்திருக்கும் அத்துணை சீடர்களும் வந்து அமர்ந்திருப்பதும் சிவத்தால், இறையால், பிரபஞ்சத்தால், பஞ்சபூத ஆற்றல்களால், எம்முடைய முன்னோர்கள் மூத்தோர்கள் செய்த நற்புண்ணியங்களால் என்று ஒவ்வொரு மானிடனும் ஒவ்வொரு சீடனும் நினைக்கின்ற பொழுது அது நான் என்ற வளையத்திற்குள்ளிருந்து வெளிச்சென்று அற்புதமாய் யாம் என்ற நிலைக்குள் செல்கின்றது என்று அகத்தியன் யாம் உரைத்து அற்புதமாய் வினா தொடுத்த சீடனே, நானுக்குள் நான் இருக்கின்றான், எனக்குள் நான் இல்லை, நானுக்குள் நான் இருக்கின்றான் என்கின்ற அற்புதமான தத்துவமதை அகத்தியன் திருவாயிலில் இருந்து அது விடையாக கேட்ட சீடனே, இத்தகைய விடைதனை பிரபஞ்சத்திற்கும் அகத்தியன் தாரை வார்க்க அற்புதமான நல்வாய்ப்பு கொடுத்த உமை அகத்திய சபையினுடைய முதன்மை சீடனாக யாம் வளம் வர வைத்து அற்புதமாய் பிற்காலங்களிலே உள்ளிருந்து எழுகின்ற சிவ ஆற்றல், தவ ஆற்றல், ஆதி கைலாய சிவசூட்சம நூலின் ஆற்றாக மெருகேற யாம் அகத்தியன் நல்ல ஆசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம். அற்புதமாக அடுத்த கேள்வி அதுக்கு முன்னாடியே பதில் வந்துருச்சு. சரி
ரெண்டாவது அவங்க சொல்லும்போது அதிலே வந்துடுது. சரி சரி. அந்த நான் வந்து அடிபணிவா இருந்தாலும் ம். அதுவும் ஒரு நான், அதையும் ஆ, விளக்கிடணும் அது அப்படிங்கிற. விளக்கமா சொல்லிட்டாங்க. ரொம்ப நன்றி ஐயா.